என் தம்பி தான் என்னை கலாய்ச்சிட்டு இருந்தான். பார்த்தியா நீ குப்பல்றதே ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் நல்லா ரெடி ஆகிட்டு எங்கே குப்பல்ன கதை தான் இதில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரியாவுக்கு 5th பர்த்டே. அங்கே ஆல்ரெடி பேபிக்கு வந்து சின்ன சின்ன குடி குடி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்டு இருந்து நான் பார்த்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். ஸோ நான் மெயினாக வந்ததுக்கு ரீசன் வந்து நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு தான். ஆஃப்டர் வெட்டிங் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ தான் ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது சின்ன பிள்ளைங்களுக்குள்ளே தான். ஸோ நானுமே லாஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து ஒவ்வொரு குட்டி பொண்ணுங்களும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. அவங்களோட பேரண்ட்ஸு ஐயோ அவங்கள சமாளிக்கப்பட்ட கஷ்டம் அது பார்த்தும்போது தான் எனக்கே குட்டி கொஞ்சம் பயம் வந்துச்சு, பேபி எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த டாட்டூவுமே போட்டுக்கிட்டேன். நான் சொன்னேன் சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை போடுங்க அதுவே போதும்னு. அந்த அக்காவுமே ரொம்பவே சூப்பராக போட்டிருந்தாங்க. அவங்களோட இன்ஸ்டா ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் மெயினாக போனதே பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கும் சின்ன பிள்ளைங்களோட நல்லா ஃபன் பண்ணுறதுக்கும் மெயின் ரியா கூட தான். அதுக்காக தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவளுக்கும் நான் வாங்கிட்டு அந்த கிஃப்ட்லாம் கொடுத்தேன். அவள் பார்த்து ரொம்பவே ஹாப்பியானா. நெக்ஸ்ட் ஃபேமிலிலேயே ஒரு கேக் கட்டிங் இருந்து அதையும் நல்லா முடிச்சுட்டு ஃபேமிலி கூட நல்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த டேயே ரொம்ப சூப்பராக போச்சு. ஹாப்பி பர்த்டே மை டியர். Thank you. லவ் யூ ஸோ மச். Thank you. இது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா இன்னைக்கு தெரியுமா?